ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட்டு எக்ஸலில் எப்படி ஒரு மார்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது சம்மந்தமாக பார்க்க போகிறோங்க. இப்போ ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட்டு எக்ஸலில் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் எடுத்திருப்பேன். ஃபண்டமெண்டல் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எப்படி டோட்டல் பண்ணுறது, எப்படி ஆவரேஜ் பண்ணுறதுலாம் சொல்லியிருக்கேன். இப்போ அதே மெத்தடில் இப்போ ஒரு மார்க் லிஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ மார்க் லிஸ்ட்னால் உங்களுக்கு ஆல்ரெடி என்ட்ரி போட்டு வச்சுருக்கேங்க. ஒன்லி டேட்டாஸ் மட்டும் என்ட்ரி போட்டிருக்கேன். மார்க் லிஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுடைய நேம் கொடுத்துட்டேன். இல்லை ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது. அதே மாதிரி மார்க்ஸு ரிஜிஸ்டர் நம்பர், அடுத்தது 5 மார்க்கினுடைய 5 சப்ஜெக்டினுடைய மார்க்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. டேட்டாஸு என்ட்ரி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா டேட்டாஸ் என்ட்ரி பண்ண டைம் எடுக்குன்னு சொல்லி நான் டேட்டாஸை ஆல்ரெடி என்ட்ரி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த டேட்டாஸுக்கு நம்ம எப்படி ஒரு கால்குலேஷன் போடுறது, அதாவது இந்த பையன் எத்தனை % மார்க் எடுத்திருக்காரு, எவ்வளோ டோட்டல் எடுத்திருக்காரு, அவர் பாஸ் பண்ணியிருக்காரா, ஃபைல் பண்ணியிருக்காரா, அவர் எந்த கிளாஸ் எடுத்திருக்காரு, ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு காலமும் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காலத்தில் நம்ம டேட்டாஸ், அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த காலத்தை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. அதாவது என்ன செஞ்சுருக்கேன், மார்க் லிஸ்ட்டு ப்ரிப்பரேஷனுக்காக டேட்டாஸ் என்ட்ரி பண்ணி வச்சுட்டேன். என்ட்ரி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம டோட்டலு, ஆவரேஜு, ரிசல்ட்டு, கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த வேணால் இது பண்ணி காட்டுறேன், ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணி பாருங்கள். இந்த கலரில் இப்போ ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சப்ஜெக்ட் நேம், அதாவது ஃபீல்டு நேம்னு சொல்கிறது. அதாவது இந்த டேட்டா பேஸினுடைய ஃபீல்டு நேமு. இந்த ஃபீல்டு நேமில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, மார்க்ஸ்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், டோட்டல் எப்படி பண்ணுறது, அடுத்து எப்படி ஆவரேஜ் பண்ணுறது, அதே மாதிரி ரிசல்ட் எப்படி போடுறது, என்ன கிளாஸ் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்காங்களா, செகண்ட் கிளாஸ் எடுத்து அந்த மாதிரி பார்க்குறது. இப்போ டோட்டலில் கர்சரை கொண்டு வச்சிங்க. கரெக்டாக டோட்டலில் கொண்டு கர்சரை வச்சுருக்கேன். அதாவது பாக்ஸை கிளிக் பண்ணுற பாருங்கள், இது செல்லுங்கிறது. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன். இதனுடைய அட்ரஸ் என்னென்னா ஹெச்சில் நிற்கிது. அதாவது இதில் நிற்கிது, காலம் ஹெச்சில் நிற்கிது. அதுக்கு நேரம் இங்கே பாருங்கள், ரோல் என்னத்தில் இருக்குது, 3ல் இருக்குது. நல்லா அது ஃபஸ்ட்டு புரிஞ்சிங்க. ஃபார்முலாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது என்னென்னா, எந்த ஏரியாவில் செல் அட்ரஸில் கர்சர் நிற்கிறதுங்கிறது முக்கியமானது. ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனா என்ன செய்யணும், எந்த செல்லில் கர்சர் நிற்கிது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு, பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே காலத்தில் ஹெச் பிரைட்டாக இருக்குது. அப்போ அது ஹெச்சுங்கிறது என்னது, காலம். அதே மாதிரி ரோவில் என்னதில் பிரைட்டாக இருக்குது, நம்பர் 3 பிரைட்டாக இருக்குது. அப்போ இந்த டோட்டல் எந்த இடத்துல போட போகிறோம், H3ல் போட போகிறோம். இப்போ டோட்டல் பண்ணி எதில் போட போகிறோங்க, H3ல் போட போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃபார்முலா என்ட்ரி பண்ணுறதுக்கு என்ன செல்லுன்னு, எந்த ஒரு ஃபார்முலா அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஈக்குவல் டு சைனை போட்டுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்றேன், கொடுத்தாச்சு. டோட்டல் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஃபார்முலா எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன்னா, ஈக்குவல் டு சம் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வேணா இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இதை கேன்சல் பண்ணி வேணால் கீழே வேணால் எழுதி காட்டுறேன். இந்த இடத்துல கொடுக்குறேன். என்னது, ஈக்குவல் டு சம் ஆஃப். சம் ஆஃப்னு இப்படி ப்ராக்கெட்டை கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், நம்பர் 1 நம்பர் 2ன்னு காட்டுது பாருங்கள். என்னது, ஈக்குவல் டு, அதாவது ஃபார்முலா அடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு கொடுத்தாவுன்னு, சம்முனா கூட்டுறது, ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்ன நம்பருக்கு பதில் செல்லு அட்ரஸ் கொடுக்கணுங்க. செல்லு அட்ரஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், H3 அது எந்த இடத்துல நிற்கிது மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி போகிறதுன்னு இப்போ பாருங்கள். இப்போ நேரம் என்ன செஞ்சால் T3ல், அதாவது H3ல் வச்சுக்கிங்க. டோட்டலில் கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன், சுசிங்கிற ஒரு ஆளுக்கு மட்டும் இப்போ என்ன செய்ய போகிறேன், மார்க்கு டோட்டல் பண்ணி போட போகிறேன். சுசிங்கிற ஒரு ஆளுக்கு மட்டும் இப்போ மார்க்கு டோட்டல் பண்ணி இந்த இடத்துல போட போகிறேன். இப்போ எதில் இருக்குன்னா H3ல் நிற்கிது. கர்சர் கரெக்டாக H3ல் இருக்குது. இப்போ டோட்டல் பண்ண போகிறேன். டோட்டல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு என்ன செய்ய வேண்டியது, சம்முனா என்னது, கூட்டுறதுக்காக உள்ளது. ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்க, ஷிஃப்ட்டு போட்டு கிரேட்டர் தென், அதாவது ஷிஃப்ட்டு போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு இதில் பிகினிங் செல் என்னங்க, ஃபஸ்ட்டு மார்க் எதில் ஆரம்பிக்குது, சி. இந்த இருக்குது பாருங்கள், சியில் எதில் நிற்கிது, சியில் C3ல் நிற்கிது. அதாவது காலம் சிலையும், ரோ எதில் இருக்குது, 3லையும் இருக்குது. அப்போ இந்த இதில் C3ன்னு கொடுத்துட்டு நம்ம அந்த டோட்டல் பண்ணுறதுக்கு பிகினிங் செல்லும் எண்டு செல்லில் கொடுத்தா போதும். ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸல் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, எப்படி டோட்டல் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். பிகினிங் செல்லு அண்டு எண்டு செல்லு. இதில் என்னங்க பிகினிங் செல்லு, C3 தான் என்னது பிகினிங் செல்லு. அதிலே பாருங்கள், எண்டு செல்லு என்ன, தமிழ் மார்க் முடிஞ்சு. அடுத்து லாஸ்ட் என்ன மார்க் இருக்குது, அதுலேயே கம்ப்யூட்டர் மார்க் இருக்குது பாருங்கள். அப்போ ஷிஃப்ட்டு போட்டு கோலன் போடுங்க. ஷிஃப்ட்டு அழுத்தி இந்த கோலன் அழுத்துறீங்களா, அந்த மாதிரி புள்ளி விழுவோம். புள்ளி விழுதுட்டு என்ன செய்யணும், இப்போ எதில் முடியுது உங்களுக்கு, அதாவது G3ல் முடியுது. C3ல் ஆரம்பித்து G3ல் முடியுது. அப்போ இந்த இடத்துல G3ன்னு கொடுத்தீங்கன்னா
என்ன செஞ்சிடும், அப்படியே இது மட்டும் இந்த ப்ளூ கலராக பிளாக் ஆகிடும். ஒரு பாக்ஸ் விழுந்துருக்கு பாருங்கள். கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா என்ன செஞ்சிடும், டோட்டல் விழுந்துடும். புரியுதுங்களா? ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த இடத்துல டோட்டல் வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் கர்சரை வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த நம்பரை கூட்ட போகிறீங்க, ஆரம்ப நம்பரு அதே மாதிரி கடைசி நம்பருங்க. ஓகேங்களா? இப்போ ஆரம்ப நம்பரு என்னன்னு தெரியும், C3 இந்த இருக்குது, C3. அதே மாதிரி அதுலேயே லாஸ்ட் நம்பர் என்னங்க, G3 இந்த இருக்குது, G3. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலா காட்டுது பாருங்கள். இந்த மேலே வந்து ஃபார்முலா பார்வில் ஃபார்முலா காட்டுது பாருங்கள். ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட்டில் C3 ஆரம்ப செல்லு, ஷிஃப்ட் கோலன் G3 எண்டு செல்லு. ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் என்ன செஞ்சாச்சு, நம்ம மார்க்கு போட்டுட்டோம். இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் மார்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி டைப் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இந்த பாக்ஸில் ரைட் சைடில் டவுனில் பாருங்கள் ஒரு புள்ளி காட்டுது பாருங்கள். அதாவது இந்த இடத்துல ஒரு புள்ளி காட்டுது பாருங்கள். புரியலன்னா இங்கே பாருங்கள், அதை வியூ பண்ணி காட்டுறேன், நல்லா கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பாக்ஸில் இந்த ரைட் சைடில் டவுனில் பாருங்கள் ஒரு டாட் இருந்து, அந்த டாட்டில் அப்படி கர்சர் அப்படி வச்சுட்டு மவுஸ் அப்படி கிளிக் பண்ணி கீழே டவுன் பண்ணி இழுத்திங்கன்னா போதும். அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் மார்க்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவோம். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் டோட்டல் போட்டால் போதும். அதே ஃபார்முலாவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறது, அந்த ஸ்டூடெண்ட்டு டோட்டல் போட்ட இடத்துல வச்சுட்டு ரைட் சைடில் டவுனில் ஒரு புள்ளி ஒன்று இருக்கும், அந்த கார்னரில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மவுஸ் பாயிண்டர் ப்ளஸ் மாதிரி மாறும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே கீழே ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் போட்டுடலாம் மார்க்கு, டோட்டல் மார்க்கு போட்டுடலாம். புரியுதுங்களா? சரிங்க. இப்போ டோட்டல் போட்டு முடித்தாச்சு. அடுத்தது என்னது, ஆவரேஜ் எப்படிங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10th ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் 5 சப்ஜெக்டில் மார்க் எடுத்துருக்கீங்க. எப்படி வந்து ஆவரேஜ் பார்ப்பீங்க, 5 மார்க்கையும் கூட்டி எத்தனை சப்ஜெக்ட், மொத்தம் 5 சப்ஜெக்ட் 5ஆல் வகுத்துட்டிங்கன்னா என்ன செஞ்சிடும், உங்களுக்கு ஆவரேஜ் வந்துடும். அதேமாதிரி தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன். எதுலங்க டோட்டல் இருக்குது, H3யில் இருக்குது. ஹெச்ங்கிறது வந்து என்னது காலம், 3ங்கிறது ரோ. அப்போ H3யில் வந்து டோட்டல் இருக்குது. அதை வந்து என்ன செய்ய போகிறேன், நான் வந்து இப்போ ஆவரேஜ் பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவல் டு H3. அப்போ H3 டோட்டல் அந்த இடத்துல காட்டுது. H3 என்ன இடத்துல, அந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டோட்டல் மார்க் இருக்குது. டிவைட்னா ஸ்லாஸ் கொடுத்துட்டு எத்தனை சப்ஜெக்ட்டு, 5 கொடுத்துட்றீங்க. புரியுதுங்களா? ஈக்குவல் டு வந்து ஃபார்முலா அடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு கொடுத்தாகணுங்க. கொடுத்துட்டு எந்த இடத்துல மார்க் லிஸ்டினுடைய டோட்டல் இருக்குது, அது மார்க் டோட்டல் வந்து H3யில் இருக்குது, H3 கொடுத்துருக்கேன். எத்தனை சப்ஜெக்ட்டு, 1 2 3 4 5, மொத்தம் 5 சப்ஜெக்ட்டு, கீழே 5 கொடுத்துருக்கேன். கொடுத்து என்ட்ரு தட்டினா என்ன செஞ்சிடும், அப்படியே ஆவரேஜ் வந்துருச்சுங்களா? இப்போ இதே ஆவரேஜ் நம்ம என்ன செய்யலாம், அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே டவுன் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆளுக்குலாம் என்ன வந்துடும், ஆவரேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஆவரேஜுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஈக்குவல் டு கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு எதில் டோட்டல் இருக்குது, H3யில் டோட்டல் இருக்குது, ஸ்லாஸு எத்தனை சப்ஜெக்ட்டு, 5 சப்ஜெக்ட் 5ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், ஆவரேஜ் வந்துடும். அடுத்ததுங்க ரிசல்ட்டு போட போகிறோம். எப்படிங்க ஒரு பையனை வந்து ஒரு கிளாஸில் வந்து பாஸ்ன்னு எப்படின்னு சொல்லுவாங்க, 35 மார்க்குக்கு மேலே வாங்கிட்டான்னா அவன் என்னது பாஸுங்க. ஓகேங்களா? அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாஸ் அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒன்று ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குன்னு, அப்படி இல்லைன்னா ஒரு கண்டிஷன் வந்து என்ன இருக்குது, ஃபால்ஸாக இருக்குன்னு. அப்போ ட்ரூன்னு இருந்துச்சுன்னா எப்படி வரும், பாஸ்ன்னு வரும். சப்போஸ் ஃபால்ஸ்னு இருந்துச்சுன்னா ஃபைல்னு வரும். ஓகேங்களா? அப்போ என்ன செய்ய வேண்டியது, இந்த மாதிரி இது அல்லது அது அந்த மாதிரி இது என்ன செய்யணும், ஈக்குவல் டு கொடுத்துட்டு இஃப்ங்கிற ஒரு கண்டிஷன் கொடுக்கணுங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இஃப்ங்கிறது ஒரு இஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க. இஃப்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் ஓப்பன் பண்ணிட்டு அண்டுன்னு கொடுக்கணும். அண்டு எதுக்குன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்டை வந்து கம்பேர் பண்ணும் போது இந்த அண்டு கொடுப்பாங்க, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது ஈக்குவல் டு கொடுத்துட்டு இது என்னது, இது அல்லது அது, அதாவது பாஸ் ஆர் ஃபைல், இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வருது. இந்த மாதிரி வரும்போது என்ன செய்ய வேண்டியது, ஈக்குவல் டு இஃப் கொடுத்துட்டு அண்டுன்னு என்னது, ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்டை நீங்கள் கம்பேர் பண்ணுறதால
ஒன்றுக்கு மேற்பட்ட என்னது தமிழ், மேத்ஸு, இங்கிலீஷு, சயின்ஸ் இந்த மாதிரி 5 சப்ஜெக்டை வந்து கம்பேர் பண்ணுறேங்க. இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குது, இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இருக்காப்புல, 60 இருக்காரா, 70 இருக்காரா, 75 இருக்காரா, அந்த மாதிரி பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது என்ன செய்ய வேண்டியது, நீங்கள் ஒவ்வொரு மார்க்கு 35க்கு மேலே இருக்காரா அந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன செய்யணும், இந்த இஃப் கொடுத்துட்டு அண்டு கொடுக்கணும். அண்டு கொடுத்து திருப்பி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் 35க்கு மேலே இருக்கான்னு பார்க்க போகிறீங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டீங்க, இஃப் கொடுத்துட்டேன், அண்டு கொடுத்தாச்சு. அடுத்த ப்ராக்கெட்டு உள்ள ஒவ்வொரு மார்க்கையும் செக் பண்ண போகிறீங்க. எப்படி 35க்கு மேலே இருக்கான்னு. இப்போ மார்க்லாம் எதுலங்க இருக்குது, C3யில் இருக்குது. தமிழ் மார்க்கு வந்து C3யில் இருக்குது, D3யில் இருக்குது, இங்கிலீஷ் மார்க்கு, மேத்ஸ் மார்க்கு வந்து E3யில் இருக்குது, F3யில் வந்து சயின்ஸ் மார்க் இருக்குது, G3யில் வந்து கம்ப்யூட்டர் மார்க் இருக்குது. அப்போ அதே மெத்தட் தாங்க என்ன செய்ய போகிறீங்க, C3 greater than equal to 35 அப்படின்னு என்ன அர்த்தம், தமிழ் மார்க்கு 35க்கு மேலே இருக்கா. ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 35 சேர்த்து எடுத்துக்கும். கிரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா 35க்கு மேலே. ஈக்குவல் டு கொடுத்துக்கிறதுனால 35, கிரேட்டர் தன் கொடுத்ததுனால 35க்கு மேலே. 35க்கு மேலே. அப்போ 35லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 35லேருந்து இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. கொடுத்துட்டு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ இதை இது பண்ணியாச்சு, தமிழ் மார்க்கை பார்த்தாச்சு. அடுத்தது என்ன, D3 அதே மெத்தடு தான். D3 கொடுத்துட்டு அதே மெத்தடு கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 35. ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு மார்க்கை செக் பண்ணுறோம். 35க்கு மேலே இருக்கா. இப்போ C3ன்னா தமிழ் மார்க்கு, D3ன்னா இங்கிலீஷ் மார்க்கு. இந்த மாதிரி அடுத்தது என்னங்க இருக்குது, கமா கொடுத்துருங்க. ஒவ்வொன்றுக்கும் கமா கொடுத்துக்கணுங்க. கமா கொடுத்துட்டு அடுத்தது என்ன இருக்குது, D3 C கொடுத்தா D கொடுத்தாச்சு. அடுத்தது E3 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 35 கமா F3 greater than equal to 35 கமா G3 greater than equal to 35. ஓகேங்களா. இப்போ 5 சப்ஜெக்டையும் நம்ம என்ன செஞ்சிட்டேன், கம்பேர் பண்ணிட்டேன். C3 வந்து 35க்கு மேலே இருக்கா, D3 35க்கு மேலே இருக்கா. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இந்த ரெண்டாவது ப்ராக்கெட்டுக்கு ரெண்டாவது க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ மேலே கொடுத்துருக்கோம்ல, ஒவ்வொரு மார்க்கும் இந்த எல்லா மார்க்கும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கொட்டேஷனில் என்ன எடுத்துக்கும், போட்டு பாஸ்ன்னு கொடுத்துடணும். கொட்டேஷனில் பாஸ்ன்னு கொடுத்துடணும். ட்ரூவாக அந்த நம்ம டைப் பண்ணியிருக்கக்கூடிய சென்டென்ஸை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா பாஸ்ன்னு வரும். சப்போஸ் பாஸில் நாங்கள் என்ன இருக்கும், ஃபைலாக இருக்கும். அப்போ ஒன்று கமா கொடுத்துட்டு கொட்டேஷனில் என்ன கொடுத்துட வேண்டியது, ஃபைல்னு கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா. இப்போ எத்தனை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், 1 2 ஓப்பன் பண்ணியிருக்கோம். எத்தனை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், 1 தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட்டை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. புரியுதுங்களாங்க. இதான் வந்து பாஸ் ஆர் ஃபைலு கண்டுபிடிக்கிற மெத்தடு. ஒன்றுமே கிடையாதுங்க. ஈக்குவல் டு ஃபார்முலா அடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு கொடுத்தாவணுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது இஃப் எதுக்குன்னா இது அல்லது அது, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி வரும்போது இஃப் கண்டிஷன் கொடுத்தாவணு. ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறதுனால அண்டு கொடுத்தாவணும். அண்டுனா மேலும். இப்போ C3 வந்து செக் பண்ணிடுச்சு, அண்டு மேலும். D3 செக் பண்ணுது, மேலும். E3 செக் பண்ணுது, மேலும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செக் பண்ணிட்டே வருது. எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் ஃபைலாக இருந்தால் கூட என்ன செய்யும், இங்கே ஃபைல்னு வந்துடும். கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஏன் வந்து 35க்கு மேலே இருக்குது, எல்லாம் பாஸ்ன்னு வந்துருச்சு. இதே வச்சு அப்படியே எல்லாம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் இழுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை 1 2 பேர் 3 பேர் ஃபைல் ஆகியிருக்காங்க. ஏன், இந்த 34 மார்க் ஒன்று இருக்குது, இந்த 34 இருக்குது, அதனால் ஃபைல் ஆகிருக்காரு. 2 இது ஃபைலாக இருக்குது. இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. ஃபைல்னால வந்து என்ன ஃபைல்னு காட்டுது, அதாவது 35க்கு கம்மியாக இருக்கிறதுனால 3 பேர்னா 3 இடத்துல என்ன காட்டுது, ஃபைல் காட்டுது. ஓகேங்களா. இந்த 3 பேருக்கு என்ன காட்டுது, இப்போ ஃபைல் காட்டுது. ஏன்னா அவங்க வந்து மார்க்கு வந்து 35க்கு கீழே இருக்காங்க. 35க்கு கீழே இருந்தால், அதாவது 35 கீழே இருக்காங்க. அதனால் வந்து என்ன 3 பேர் வந்து ஃபைல் ஆகியிருக்காங்க. புரியுதுங்களா. இப்போ திருப்பி பாருங்கள், இந்த இருக்க ஃபார்முலா ஒவ்வொரு மார்க்கையும் செக் பண்ணுறீங்க. 35க்கு மேலே அப்படி இருந்து ஓகேவாக இருந்துச்சுன்னா பாஸ்ன்னு வரப்போகுது. சப்போஸ் ஃபைலாக இருந்துச்சுன்னா ஃபைல்னு வரப்போகுது. அடுத்தது பாருங்கள், கிளாஸ் என்னங்க, ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ்ன்னு எப்படிங்க சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆள் வந்து
75 மார்க்கு 75% எடுத்திருக்காரு. ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஃபைலாக போயிருக்காரு. அவரை போய் பர்சன்டேஜில் சேர்ப்பீங்களா, இதில் போய் சேர்ப்பீங்களா, ஃபஸ்ட் கிளாஸ் சேர்க்க முடியுமா, சேர்க்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், 2 எடுத்துக்கணும் நீங்கள். ஒன்று ஆவரேஜை எடுத்துக்கணும், 2வது அவர் பாஸ் பண்ணியிருக்காரா. ஓகேங்களா. அப்போ 2 ஃபீல்டை நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஒன்று ஆவரேஜை கம்பேர் பண்ணி ஆகணும். அதாவது கிளாஸுக்கு வராங்க, கிளாஸுக்கு என்ன ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 இது எடுத்துக்கணும். ஒன்று என்னத்தை எடுத்துக்கணும், இந்த 2ஐயும் எடுத்துக்கணும். அதாவது என்னது, ஆவரேஜையும் ரிசல்ட்டையும் எடுத்துக்கணும். அவர் பாஸ் பண்ணியிருக்குன்னு, அவர் பர்சன்டேஜையும் எடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரி வரும். இப்போ எப்படின்னு பார்ப்போங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், ஆனால் 1க்கு 2 இடம் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மெத்தடு தாங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டீங்க, இஃப் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, அண்டு கொடுக்குறீங்க. மோர் தென் 1, அதாவது 2 கண்டிஷனை யூஸ் பண்ணாலும் அண்டு கொடுக்குறீங்க. அண்டு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ அதே மெத்தட் தான். என்ன சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் வந்து என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு இது எடுத்துங்க, ரிசல்ட் எடுத்துங்க. ரிசல்ட் வந்து ஒரு பாஸாக இருக்கணுங்க. அப்போ இதில் ரிசல்ட் எப்போதுலங்க இருக்குது, J3ல் இருக்குது. இப்போ J3 ஈக்குவல் டு அவர் பாஸுன்னு இருக்குன்னு, புரியுதுங்களா. அதாவது J3 ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன், பாஸ், அவர் வந்து பாஸாக இருக்குன்னு, கமா அவர் பாஸாக இருக்குன்னு. ஒரு மாணவன் வந்து என்ன ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணியிருக்குன்னு. முடிஞ்ச பாஸ் பண்ணணுன்னா அவர் என்னத்தை அடுத்து தான் பார்க்க போகிறோம், அவருடைய ஆவரேஜ் பார்க்க போகிறோம். ஆவரேஜ் வந்து எப்படி இருக்குன்னு, 60க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸு. அப்போ எப்படி கொடுத்தாங்கன்னு, ஆவரேஜ் எதில் இருக்குது, I3ல் இருக்குது. I3 greater than equal to 60, greater than equal to 60, 60க்கு மேலே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா அப்படி இருந்தாருன்னா அவர் என்னது, ஃபஸ்ட் கிளாஸு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியது, சாரி கொட்டேஷனை க்ளோஸ் பண்ண வேண்டியது, க்ளோஸ் பண்ணி கம்மா. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு, அதாவது ஒரு கண்டிஷன் முடிஞ்சு. இப்போ என்னது, ஃபஸ்ட் கிளாஸுக்கு மட்டும் பார்த்துருக்கோம். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணியிருக்குன்னு, ஆவரேஜ் வந்து 60க்கு மேலே எடுத்துருந்துச்சுன்னா அவர் ஃபஸ்ட் கிளாஸு. சரிங்க. ஒரு ஆள் ஃபஸ்ட் கிளாஸ் இல்லைங்க, அப்புறம் என்ன செய்யும், அடுத்து என்னத்தை போய் செக் பண்ணணும், செகண்ட் கிளாஸான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் போடணும். அதே மெத்தட் தான். இஃப் அண்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்க, J3 ஈக்குவல் டு அவர் பாஸ் பண்ணியிருக்காரா. இப்போ 2வது செகண்ட் கிளாஸுக்கு போகிறோம். பாஸ் பண்ணியிருக்குன்னு அவர், கமா I3 greater than equal to 50, 50க்கு மேலே எடுத்துருக்குன்னு. அப்புறம் என்ன இருக்குன்னு, 50க்கு மேலே எடுத்துருக்குன்னு, 60க்குள்ளே இருக்குன்னு. ஏன்னா 50க்கு மேலே இருந்து 50க்கு மேலேனாவே 60 அதில் தான் அடங்கும். ஓகேங்களா. அப்போ எப்படின்னு, 50க்கு மேலே 60க்குள்ளே இருக்குன்னு. அப்படி இருந்தால் தான் என்னது, அவர் செகண்ட் கிளாஸு. 50க்கு மேலே இருக்குன்னு, 60க்குள்ளே இருக்குன்னு. அப்போ 60க்கு என்ன செய்யணுது, அதே I3 லெஸ் தென் 60, லெஸ் தென் 60. அதாவது I3 greater than equal to 50, 50க்கு மேலே இருக்குன்னு. I3 லெஸ் தென் 60, 60க்குள்ளே இருக்குன்னு. அப்படி இருந்தால் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொட்டேஷன் என்ன கொடுத்துட வேண்டியது, செகண்ட் கிளாஸு. இது உண்மையாக இருந்துச்சுன்னா, அதாவது 2வது ஃபஸ்ட்டு இது வந்து இல்லாமல் 2வது செக் பண்ணுறது, 2வது இருந்துச்சுன்னா செகண்ட் கிளாஸ்னு வரும். சப்போஸ் செகண்ட் கிளாஸும் இல்லை அவர், அடுத்து நான் 3வதுக்கு போவோம், தேர்ட் கிளாஸுக்கு போவோம். அதே மெத்தட் தான். இஃப் அண்டு J3 ஈக்குவல் டு அவர் பாஸ் பண்ணியிருக்காருன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், கமா கொடுத்துட்டு I3 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35, 35க்கு மேலே, கமா I லெஸ் தென் 50, 50க்குள்ளே அப்படி இருந்தாருன்னா, கமா என்னது, தேர்ட் கிளாஸு. இப்போ ஃபஸ்ட் கிளாஸும் கிடையாது, அவர் செகண்ட் கிளாஸும் கிடையாது, தேர்ட் கிளாஸும் கிடையாது. அப்படி தேர்ட் கிளாஸ் இல்லைன்னா அடுத்தது என்ன இருக்கும், தேர்டுக்கு அடுத்தது என்ன வரும், கமா கொடுத்துட்டு அவருக்கு கிளாஸே கிடையாதுன்னா நில்லு. ஓகேங்களா. 3 கிளாஸையும் செக் பண்ணோம், 3 கிளாஸும் இல்லைன்னா நில்லுக்கு வந்துடும். இப்போ எத்தனை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், 1 2 3 4, சாரி 1 2 இங்கே 2 மறைஞ்சிருக்குங்க. மொத்தம் 6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருப்போம். 6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், 3 தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கே லாஸ்ட்டில் ஒரு 3 ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 1 2 3 க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க ஃபஸ்ட் கிளாஸ். ஏன் ஃபஸ்ட் கிளாஸே ஒரு பாஸ் பண்ணியிருக்காரு, 60க்கு மேலே எடுத்திருக்காரு. இந்த பட்டனை அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் வந்துடும், ரிசல்ட் வந்துடுங்க. வந்துருச்சிங்களா. இப்போ இதில் ஏதோ தவறு வருது பாருங்கள். எதில் தவறு வருது, ஃபைலில் வந்து தவறு வருது. அப்போ ஏன் தவறு வருதுன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, அதில் என்னென்னு பார்ப்போம். ப்ராக்கெட் வச்சு கோட்டை விட்ருப்போம், பார்ப்போம் என்னென்னு. இஃப் J3 ஈக்குவல் டு பாஸு
first class if and j3 equal to false, second class if and j3 equal to false, i3 greater than equal to third class, அப்படி இல்லைன்னா நில்லு. false equal to false, j3 third class, suppose இல்லைன்னா கம்மா நில்லு. 64% file result equal to file false and j3 equal to false, i3 and j3 equal to false, comma i5 greater than equal to 60, comma first class if and j5 equal to false, comma i5 equal to 50, i5 greater than 60, comma quotation second, comma if and j5 equal to false, quotation, comma i3 35, comma I greater than 50, okay, comma third, comma nil. All of okay then, why cannot? கரெக்டாக தான் இருக்குது ஃபார்முலா, என்ன ப்ராப்ளம்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. நேம் அண்ட் ஏஎன்டி இஃப் 1 2 3 1 2 ஒரு நிமிஷம் இருங்க, நான் கரெக்டாக தான் என்ட்ரி பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன ப்ராப்ளம்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இஃப் அண்டு j3 ஈக்குவல் டு false, comma i5 greater than equal to 60 first class, comma if and j equal to if and quotation j3 greater than equal to greater than equal to பாஸ் பண்ணியிருக்குன்னு, comma i3 greater than equal to 60 bracket க்ளோஸ் பண்ணிட்டு, comma first class. சப்போஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இஃப் அண்டு கிரேட்டர் தென் j3 ஈக்குவல் டு கொட்டேஷனில் பாஸு, கமா i3 greater than equal to 50, comma
I3 less than 60. ஓகே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா சைன் கிளாஸு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம், சாரி கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம், கமா இஃப் அண்டு J3 equal to pass, comma I3 greater than equal to 35, comma I3 less than 50 bracket close பண்ணிடுறோம், comma third அப்படி இல்லைன்னா கொட்டேஷனில் நில், சாரி கொட்டேஷனில் நில்லு ப்ராக்கெட்டை க்ளோஸ் 1 2 3 போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம், என்ட்ரு. ஃபஸ்ட் கிளாஸ்னு கரெக்டாக வருது. இப்போ இதை கிளிக் பண்ணி அடுத்ததுக்கெலாம் இழுத்துட்டோன்னா என்ன செஞ்சிடும், கரெக்டாக எல்லாத்துக்கும் வந்துடும். ஓகே இப்போ கரெக்டாக வருது பாருங்கள். முன்னாடி ஏதோ சின்ன மிஸ்டேக்குங்க, அதனால் சரியாக வரல. அதே ஃபார்முலா தான். இப்போ என்ன பாஸுக்கு என்ன செய்கிறோம், எல்லா சப்ஜெக்டும் 35க்கு மேலே இருக்கான்னு பார்க்குறீங்க. ஃபஸ்ட் கிளாஸுக்கு 2 கம்பேர் பண்ணுறீங்க, ரிசல்ட் ஒன்று எடுத்துக்கிறீங்க, அதே மாதிரி ஆவரேஜ் ஒன்று எடுத்துக்கிறீங்க. ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக தூக்கி போட்டுரும். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப் இது வரைக்கும் பார்த்தது ரொம்ப நன்றிங்க. இந்த கிளாஸை வந்து எடுத்ததை இந்த யூடியூப்பில் உள்ள இந்த வீடியோ வந்து 1க்கு 2 இடம் பாருங்கள், பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், குழப்பறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த ஜஸ்ட் அந்த ஃபார்முலா கிளிக் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அந்த ஃபார்முலோட இதை பாருங்கள், கரெக்டாக இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். இதை ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள்.